ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து தேஜுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தேஜு, நீ ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும் சொல்லுறது கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். தேஜு போலாம் யாருக்கும் நீங்கள் பர்த்டே அவங்க எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே தேஜு என் தங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து வீடியோ போட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மழை பெஞ்சதுனால போக முடியல. ஈவினிங் டைம் தான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறமா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கி தான் ஜெயா நீ நல்லா இருக்க, சூப்பராக இருக்க ஜெயா, இந்த மாதிரி பேக் கேமரா வச்சு வீடியோ போடு ஜெயா, நல்லா இருக்குது ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் பேக் கேமரா வச்சு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி காலைல என்ன சமைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலைல பாருங்கள், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கோவக்காய், இது எல்லாமே மாமனார் வாங்கிட்டு வந்திருந்தார். இது பார்த்துருப்பீங்க. அந்த இது தான் இன்றைக்கி பொரியல் மாதிரி பண்ண போகிறோம் இன்றைக்கி. சரி வாங்க, இது எப்படி பொரியல் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். மாமியார் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் கட் பண்ணுறதோட மாமியார் நல்லாவே கட் பண்ணாங்க நீல வாக்கில். எனக்கு மாமியார் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமே. ஒரு சூப்பராக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து வியாழக்கிழமை காலையில் எடுக்கிற வீடியோ. வியாழக்கிழமை காலையில் நாங்கள் இதான் சமைக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு சந்தைக்கு போனது என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் பின்னாடி வரும், நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் டீ போட்டுட்ருக்கேன். நேற்று வந்து விறகுலாம் எடுத்து காய வச்சுட்டு இருந்தேன்ல, வெட்டி அந்த சைடு காய வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சத்து மாவு பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்காண்டி. பாப்பாவுமே சாப்பிட லைட்டாக சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் சுகர் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கையளவுக்கு லைட்டாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நானுமே சாப்பிட்றேன். எனக்கு காலைல ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது. இப்போலாம் எனக்கு ரொம்ப பசி. தூங்கி எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு நான் தண்ணி குடிப்பேன். மூஞ்சி க்ளீன் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிப்பேன். எனக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்குது எனக்கு. அதனால் நானுமே இது சாப்பிட்டு பாப்பாக்குமே கொஞ்சம் ஊட்டி விட்ருவோம். நான் டீ குடிக்கிறது இல்லை இப்போது. மாமனார் மாமியாருக்காண்டி டீ வச்சுருக்கேன். பிளாக் டீ தான் இஞ்சி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ மழையே நேற்று எந்த அளவுக்கு வெயில் அடிச்சது, அதுக்கு ஆப்போசிட்டாக அன்றைக்கி மழை பெய்யுது பாருங்கள். இவ்வளோ மழை தம்மா, நல்ல மழை. இந்த மழைக்கு கொஞ்சம் எதமாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரவா இருக்குல்ல, அந்த ரவாவில் பனம்பழச்சாறு எடுத்து மிக்ஸ் பண்ணி போண்டா மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ரவாலாம் இது வச்சு பக்கத்தில் தண்ணி வச்சு குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நம்ம போண்டா எப்படி போடுவோம் நார்மலாக, அந்த மாதிரி போண்டா சைஸில் போடுறாங்க. நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது போடுறாங்க பாருன்னிட்டு. ஏன்னா மாமனார் சொன்னார், மழை பெய்யதில் ஏதாவது பண்ணு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாக்க ஒரு மாமியார் சொன்னாங்க, ரவா இருக்குல்ல பாப்பா கொடுத்தது, பாப்பாவுக்கு கொடுத்த ரவாவை நீ எடுத்துகிட்டு வா, நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமியார் பாப்பா கொடுத்த ரவாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சுருப்பாங்க. அந்த பனம்பழ சாறு கூட சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக. பாப்பா வந்து இந்த சைடில் விளாண்டுட்டு இருக்கா, விளாடுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மாமியார் எல்லாமே திருப்பி போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். அப்படியே நான் கூட எதிர்பார்க்கவே நல்லா உப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஆனால் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. நான் ஃபஸ்ட் டைம் இது சாப்பிட்றேன். நான் சாப்பிட்ல. நான் கூடமே இன்றைக்கி சும்மா நார்மலாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தப்ப இந்த மாதிரி ரவா கொஞ்சம் இது வச்சு ஒரு போண்டா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் வேணுமா. வெங்காயம் வந்து முடிஞ்சிருச்சு சந்தைக்கு போயிட்டு வந்து. இன்றைக்கி வந்து புதன்கிழமை, இன்றைக்கி தான் சந்தைக்கு போவாங்க. முடிஞ்சிருச்சு, அதனால் வாங்க முடியல. இப்போ எல்லாமே திருப்பி போட்டு எடுத்து வச்சாச்சு பாருங்கள். ஒரு பிளேட் அளவுக்கு எப்படி ஒரு 45, 40 அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க மாமியார். நானும் மாமனார் மாமியார் 3 பேருமே நான் சாப்பிட்டா. அவங்க டீ கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வெறும் வாயாக தான் வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் மாமியாருக்கு எடுத்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மாமியார் பண்ணக்குள்ளேயே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாப்பிட்டு எப்படி இருக்குது பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. எனக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். பாப்பா வந்து எங்கள் மாமியார் ஊட்டி விட்டுருக்காங்க. பாப்பாவுக்கு தெரியுதா, பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட சாப்பிட்லாம். இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார. மொறு மொறுன்னு சாப்பிட்லாம். வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தார். வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட பொருளை தான் பார்க்கலாம். இது வந்து பானிபூரி. இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்ம
பூரி வச்சு சாப்பிட வேண்டியதான். தண்ணி பானி தனியாக இருக்க பாருங்கள். ஆள் வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு ஒடிசாவில் வந்து உருளைக்கிழங்கு பேர் வந்து ஆளுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுகர் வாங்கிட்டு வந்திருக்காரு, சர்க்கரை, தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இன்னுமே நான் சொன்ன மாதிரி தான், உருளைக்கிழங்கு தான் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 1 கிலோ 10 ரூபான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கோவர்க்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கஞ்சி சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா, மீல் மேக்கர். இது வந்து 10 ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 ரூபா தான். இந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க தனியாக 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் அது எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 10 ரூபா. ஏன்னா இந்த மாதிரி கூட வச்சுருப்பாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், பீன்ஸு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய். இவ்வளோதான் மாமனார் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி சாப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பப்பாளி காய் சாம்பார் வச்சுருக்கேன். சாப்பிடக்குள்ள காமிக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து மாமியார் 2 டைம் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. பாப்பா சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பப்பாயா இருந்துச்சுல்ல, உருளைக்கிழங்கு, பருப்பு, அதுக்கப்புறமா சாதம் போட்டு இது பண்ணி கொடுத்தா மாமியார் வந்து ஊட்டி விட்டு நிற்கிறாங்க பாப்பாவுக்கு. அவள் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறமா அவங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு வேளை காய்கறி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. குழம்பு இன்னும் கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அதை குப்சிப் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சாப்பிட்றலாம். இது வந்து தண்ணி. என் கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பாப்பா பிறந்ததுலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. இதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நானுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சாப்பிட்றேன்னே. சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம லேட்டாக தானே போனோம். மாமியார் வயல் வேலைக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு வந்தவொடனே பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதெல்லாம் சீக்கிரமாகவே நான் குழம்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூட உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே போட்டு எல்லாமே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டேன். நார்மலாக தாளிப்பு. சைடிஷ்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வாங்க சாப்பிட்லாம். என் கூட சேர்ந்து வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நேற்று எடுத்த வீடியோவும் இன்றைக்கி காலையில் என்ன சமைச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கஞ்சி சாப்பாடு, அதுக்கப்புறம் அந்த பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. கஞ்சி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தம்பி தான் வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கான். இதுக்கப்புறம் தம்பி நான் விடக்கூடாது. தம்பியை பிடிச்சி வச்சு வீடியோ எடுக்க போகிறேன். தம்பி நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் எதுக்காக இருந்தாலுமே. நான் இந்த சேரீ தான் கட்டிக்கிறேன். ஒரு அவசரத்தில் ஒரு மாதிரி குளிச்சுட்டு கட்டினா கொஞ்சம் இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து சொட்டு மருந்து ஒரு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி ரெடி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.